இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் பைக் ரிவ்யூவர் கிடையாது. ஸோ என்கிட்ட கேட்ட சின்ன சின்ன டவுட்ஸை மட்டும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். பைக்கில் இந்த சீட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பைக்கோட ஒரிஜினல் சீட் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் SRK மதன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நான் புதுசாக ஒரு பைக் எடுத்திருந்தேன். ஸோ ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 4V ப்ரோ ராலி எடிஷன் இதை எடுத்திருந்தேன். ஸோ இதை பற்றி ஒருத்தவங்க வந்து வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அப்படின்னா, சில பேர் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. உங்கள் வெயிட் வந்து அது தாங்குதா? ஸோ நீங்களும் உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ போகும்போது உங்களோட வெயிட் அதில் வந்து ஓகே அது என்ன சொல்கிற சஸ்பென்ஷன் வந்து அந்தளவுக்கு இதாக இருக்குதா, ஹார்டாக இருக்குதா, இல்லை சாஃப்டாக வச்சுருக்கீங்களா, சஸ்பென்ஸில் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க? ஸோ நிறைய டவுட் கேட்டாங்க. ஸோ அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நிறைய பேருக்கு ஒரு டவுட். ஏன்னா எனக்குமே பர்சனலாக இந்த வண்டி எடுக்கும்போது ஒரு டவுட் இருந்துச்சு. வண்டி பார்க்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது, நமக்கு ஏறி உட்காந்து நம்ம வெயிட் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா, நான் வண்டி புக் பண்ண போகும்போது எனக்கு அவங்க ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு என்னென்னு சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளோட வெயிட்டையும் அது தாங்கும் அப்படின்னு போது, இப்போ என்னோட பாயிண்ட் என்னென்னா, என் வெயிட்டை தாங்குதுன்னா நிறைய பேர் வெயிட்டையும் அது தாங்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன், இப்போ ஸ்ப்ளெண்டர் பைக்கு சின்ன சின்ன பைக்லாம் ஓட்டும் போதும் நமக்கு சஸ்பென்ஷன் தாங்கும் போது ஏன் நம்ம பெரிய பைக் தானே எடுத்திருக்கோம், ஸோ இதில் ஏன் சஸ்பென்ஷன் தாங்காது? ஆனால் நிறைய பேருக்கும் டவுட் இருக்கும். ஸோ இது எனக்கே இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பைக்கோட ரிவ்யூ பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பைக்கில் பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கலர் அண்ட் அதோட அவங்க என்ன சொல்கிறது, கலர் அப்படின்றத விட அந்த ராலி எடிஷனோட அந்த ஒரு ஃபுல் அவங்க அதாவது ஹீரோன்னு கொடுத்துருக்க அவங்களோட இது வந்து என்னென்னா, பிராண்ட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளியே கொண்டுறோன்றதை தவிர்த்து, ஸோ அது வந்து எனக்கு அந்த பைக்கை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, என்ன ரேஸ் குதிரை மாதிரி இருக்குது அப்படி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த பைக் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. சரி ஹைட்டாக இருக்குது அப்படின்னு ஒன்று. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, ஹைட்டு தான். ஸோ இதில் ரெண்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, யாருமே நம்மகிட்ட ரைட் கேட்கவே மாட்டாங்க, ப்ரோ நான் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு ரைடு கேட்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு 6 அடி கிட்டத்தட்ட நான் கரெக்டாக 6.1 முன்னாடி தான் இருப்பேன். 6 to 6.1 தான் ஃபீட் இருப்பேன். ஸோ அதிலே என்ன அப்படின்னா, எனக்கே லைட்டாக காலை நான் தூக்கி தான் வச்சுருக்கேன். ஸோ பெர்ஃபெக்டாக நம்மளால் வந்து நிற்க முடியாது டிராஃபிக்கில். ஸோ அது ஒரு சின்ன விஷயம். ஹைட் எந்தளவுக்கு அட்வான்டேஜாக இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜில் இதுவும் இருக்குது. ஆனால் என்ன ஆனாலும் அடியில் எங்கேயுமே தட்ட மாட்டேங்குது. ஸோ எவ்வளோ இதில் ஏற்றி பார்த்துட்டேன், அடியில் தட்டவே இல்லை. அண்டு சென்டர் ஸ்டாண்ட் வந்து இது வந்து எனக்கு மைனஸாக தெரியுது. ரொம்ப சென்டர் ஸ்டாண்ட் இல்லைன்ட்டாங்க. ஷோரூம்லேயே கேட்டேன், நீங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது என்ன ரீசன் தெரில. ஸோ இப்போ நம்ம பைக்கை பார்த்துட்டு வந்துடலாம். பைக் வாங்கி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆகுது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வண்டியை ஆல்ரெடி நான் இங்கேருந்து கோயம்புத்தூர், அதாவது தூத்துக்குடி டு கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு தான் ஸோ இந்த ரிவ்யூ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஹீட் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, 70 to 73 வரைக்கும் நான் லாங் கிட்டத்தட்ட நான் 100 கிலோமீட்டர் 70லே மெயின்டைன் பண்ணேன். எனக்கு எந்த விதமான ஹீட்டும் தெரியல. அடுத்த ஒரு 50 கிலோமீட்டர் நான் 80 to 100ல் நான் மெயின்டைன் பண்ணும்போது செம ஹீட்டு தெரியுது. செருப்பு போட்டு இந்த வண்டியை வந்து அவ்வளோ ஸ்பீடில் நம்ம வந்து ஓட்ட முடியாது. ஸோ ஹீட் அந்தளவுக்கு தெரியுது. பட் 70ல் போகும்போது எந்த விதமான ஹீட்டும் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹைட் படி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 ஃபீட்டு 6.1 ஃபீட் தான் மேக்ஸிமம் செட் ஆகும். அண்ட் இன்னும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சென்டர்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது பின்னாடி சஸ்பென்ஷனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 190 வரைக்கும் தாங்கும் மேக்ஸிமம். ஸோ என்னோட வெயிட்டே தாங்குது. என்னோட ஒய்ஃபோட வெயிட் இருந்தாலும் மேக்ஸிமம் 200 வெயிட் வரைக்கும் கண்டிப்பாக தாங்கும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம், சாஃப்ட்டும் பண்ணிக்கலாம், ஹார்டும் பண்ணிக்கலாம். அண்ட் லைட் வந்து எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹை பீம் வந்து நல்லா இருக்குது, பட் லோ பீம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கோ தோணுது. ஏன்னா மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த லைட் எரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. பாஸ் லைட் எல்லாமே மிச்சம் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைட்டில் மட்டும் அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லைட் வந்து கொஞ்சம் இது கம்மியாக அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்ட் எந்த விதமான வைப்ரேஷன் எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி வாங்கலாமா கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்து தான். ஸோ என்னோட ரிவ்யூ இவ்வளோ தான். வேறு எதுவும் டவுட் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நான் ஃபுல்லாகவே வண்டியோட இதை பற்றி நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பைக் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மோரோவர் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ வந்து முழுக்க என்னோட ஓன் ரிவ்யூ தான். ஸோ எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்றத ஒரு 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு ஹைட்டு அண்ட் கலரு. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா, நான் கோயம்புத்தூர் ஆக்சுவலி நான் தூத்துக்குடியில் புக் பண்ணி கோயம்புத்தூரில் எடுத்தேன். பட் நான் போன சுகுணா ஆட்டோமொபைல்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் 3 விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ஃபோர்க் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது 25 இருக்கும் போல் 15 எனக்கு வந்து என்னென்னா, என்னோட வெயிட்டுக்கு 15 2 சைடு இங்கே 15 வச்சா இங்கேயும் 50 வைக்கணும், சேமாக வைக்க சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று கீழே உள்ள சஸ்பென்ஷன் பின்னாடி உள்ளது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, என்னோட வெயிட்டுக்கு அதில் வந்து ஆக்சுவலி 1லேருந்து 10 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ 8ல் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் எனக்கு. ஸோ அது வந்து ஹார்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட வெயிட் கம்மியாக இருக்கும் நீங்கள் குறைச்சிக்கலாம். மினிமமாக அவங்க வந்து 5லோ 6லோ வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்றாப்புல ஹார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளை வந்து இது பண்ணும்.
அதுக்கப்புறம் அவங்க எனக்கு எல்லாம் எடுத்தே காட்டினாங்க. ஆக்சுவலி நான் ஷோரூம் போகும்போது எல்லாமே எடுத்தே காட்டினாங்க. ஸோ என்னென்ன ரேட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ என்னோட பைக்கோட மொத்த ரேட் வந்து கிட்டத்தட்ட 2,00,000 அப்படின்னா. பட் எனக்கு ஏன் அது பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் பைக் அங்கேருந்து 8 வரக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இந்த பைக்கை பற்றி விசாரிச்சாங்க. 2 பசங்க என்ன அப்படின்னா பைக்கை பார்த்துட்டு நான் ஒரு வாட்டி உரிமையும் ரைஸ் பண்ணி இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வண்டியை பற்றி எடுக்க போகிறோம் இல்லை சொல்ல போகிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.